என்கிறார் மற்றொரு இடத்தில். சென்றாயிரம் என்றால் என்ன? கலியுகத்திலே அச்சய திருமேனிய அவ்வோ திவ்ய தேசங்களில் சென்று ஸ்ரீ பூமி நீளா என்று பிராட்டி மார்களோட அங்கு அவ்வோ திவ்ய தேசங்களில் எழுந்தருளி தன்னை அண்டி வரும் பக்தர்களின் ஜென்மம் கழிப்பான் என்றால் என்ன? அந்த கலியின் பீடைகளை தீர்ப்பான் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். மனமாசு தீரும் அருவினை சாரா தனமாய தானே கைகூடும் புறமேய பூந்துடாயான் அடிக்கே போதுடு தீரேந்தி தாம் தொழா நிற்பார் தமர் என்கிறார் பொய்கை ஆழ்வார். பரியடைவே நாம் பெரும் நன்மைகளை, அதுவும் பிராட்டியின் மூலமாக நாம் பெரும் நன்மைகளை வரிசையிட்டு கூறுகிறார். தாயாரின் சிபாரசுடன் திவ்ய தம்பதிகளை பற்றிய பக்தர்களுக்கு எத்துணை நன்மை. நம் குற்றங்களை நினைந்து பின்வாங்க வேண்டுவதே இல்லை. புஷ்பம், தீர்த்தம், திருத்துழாய் போன்ற உபகரணங்களை கொண்டு அல்லது அவை இல்லாவிடிலும் மனதார அவளை தொழுது அவள் திருவடிகளை பற்றினோம் என்று மனதளவிலே நாம் நினைத்தாலே போதுமானது. மனக்குற்றங்கள் தாமே விட்டு நீங்கி மாசுகளும் தீரும். மேலே எந்த தீவினைகளும் அணுக மாட்டாது. பாகவதர்கள் வேண்டுவது அனைத்தும் தன்னை போலவே இவர்களை வந்து சேரும். கலியினால் பிடிக்கப்பட்டு இழிவுற்ற நிலையை அடைந்திருக்கும் இவ்வுலகில் தாபங்களை எல்லாம் மறவே அழிக்க தயாதேவியான தாயாருக்கு தோன்றியதாம். கண்ணன் எனும் கருந்தெய்வம் கருத்தமேகம் போலே திருமலையில் எழுந்தருளியுள்ளான். இவனிடத்திலே அந்த தயாதேவியே தாயாரே கருணை தயை என்னும் கூடமே கருத்தமேகம்